கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கினவர். பாருங்கள், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, இன்றைக்கி பரிசுத்தமாக்கி நம்மை தேவன் உருவாக்கி இன்றைக்கி பண்படுத்தி நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் பயப்படாதீங்க. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை, நான் தனிமையாக நிற்கிறேன். நிறைய பேர் அழுகுறீங்க, கலங்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அறிஞ்சிட்ட மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை உருவாக முன்னாடியே நான் உன்னை பார்த்தேன் இல்லையா? உன்னை நான் கைவிடுவேனா? எந்த சூழ்நிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னோடு நான் இருந்து எல்லாவற்றும் செய்து முடிப்பேன். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீரோடு நீ ஏன் இருக்கிற? நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிற மகளே, நான் உன்னை நடத்துவேன். எந்த சூழ்நிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. ஏனென்றால் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னாகவே தேவன் உங்களையும் என்னையும் அறிந்தார் இல்லையா? அது மாத்திரமல்ல, பரிசுத்தமும் பண்ணிட்டார் இல்லையா? கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் எதை குறித்து கலங்க வேண்டும்? நம்பிக்கையோடு ஒரு நாளும் இந்த வார்த்தையை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.